அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாலின் அவர்கள் போகிற இடங்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் சாதனையை சொல்லி நாங்கள் ஓட்டுகளை வாங்குகிறோம், அதிமுகவினால சாதனையை சொல்லி ஓட்டு வாங்க முடியலைன்னு சொல்கிறாங்க. ஊடகத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லி நினச்சி அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்களும் அடுத்து திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு பேசுகிறாங்க. திரைத்துறையில் இருக்கிறவங்களும் என்ன சொல்கிறாங்க, அடுத்து திமுக தான் ஆட்சிக்கு வரும், நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசினாதான் நம்ம படங்களை நினச்சி இது வியாபாரம் பண்ண முடியும் சொல்லி பேசுகிறாங்க. திமுகவுக்கு யார் யாரெல்லாம் சொம்பு தூக்குறாங்களோ அதிமுக பிஜேபியினுடைய அடிமையாக இருக்கணும் பேசுகிறாங்க. இப்படி எல்லாரும் பேசுறாங்கல்ல, திமுக ஏதாவது ஒரு சாதனையை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேச முடியுமா? அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்த திட்டங்களை படிப்படியா குறைச்சதான் இங்கே அதிகமா இருக்கே தவிர மற்றபடி திமுக தனிப்பட்ட சாதனைகள் சொல்லி அவங்களால வாக்குகளை சேகரிக்க முடியாது. ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அதிகார பலத்தை பயன்படுத்தி பண பலத்தை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக நம்ம தொடர்ந்து ஆட்சிக்கு வந்துடணும் சொல்லி முனைப்போடு தான் திமுக வேலை செய்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கு இது சாத்தியமான அதுவும் கிடையாது. 2011 2016 தொடர்ந்து அதிமுக தான் ஆட்சி. அதே மாதிரி திமுக வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, அது நடக்காது. திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா மறுமுறை அவங்களால ஆட்சிக்கு வர முடியாது. மக்கள் பல்வேறு துயரங்களை சந்திக்கிறாங்க, எல்லா வகையிலுமே சந்திக்கிறாங்க. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையை நாங்கள் மூடிடுவோம், டாஸ்மாக் கடையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இருக்காதுன்னு கனிமொழி அவர்கள் பேசினாங்க. ஆட்சி முடிஞ்சு போச்சு. ஆட்சிக்கு அந்த ஆட்சியை முடிஞ்சு போய் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. ஆனால் ஒரு டாஸ்மாக் கடையை கூட அவங்களால மூட முடியல. கனிமொழி அவர்கள் வீரவசனம்லாம் பேசினாங்க, இது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்கள் டாஸ்மாக் கடைகள் மூடுவோம், தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னுலாம் பேசினாங்க. இதனால மக்கள் என்ன பண்ணாங்க, சரி திமுக ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிடுவாங்க போல அப்படின்னு நினச்சி ஏதோ ஒரு வகையில் திமுக மேலே இறக்கப்பட்டு ஓட்ட போட்டாங்கன்னு தெரியல. இன்னைக்கு ஆட்சிக்கு ஏண்டா ஓட்டு போட்டோம்னு சொல்லி மக்கள் நினைக்கிற அளவுக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியில் சந்தி சிரிக்குது. இன்னைக்கு பொறுப்பு டிஜிபியாகத்தான் இன்னைக்கு ஒருத்தர் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றது அப்படின்னா, நாங்கள் 200 வென்று வரலாறு படைத்து மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பேசுகிறாங்க. 200 வென்று வரலாறு படைக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன திட்டங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கணும் இல்லையா? பொதுமக்கள் கேட்கணும், என்னென்ன திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்ட்டு. மக்களை கவரக்கூடிய திட்டங்கள் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? அதுவுமே இல்லை. அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் என்ன அப்படின்னா, வாக்குகளை சேகரிக்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய திட்டங்கள் இருந்திருக்கு. அதாவது அவங்க நம்ம ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அதன் மூலம் பலனை எதிர்பார்த்து தான் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 1,31,00,000 அந்த மகளிருக்கு உரிமை தொகைன்னு ஒன்று போட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நாங்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நாங்கள் 2,000 ரூபாய் மாதம் மாதம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இப்போ தேர்தல் அறிக்கையை முன்கூட்டியே இப்படி வெளியிடுறாங்களேன்னு சொல்லி பயத்தில் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்க, நைட்டோட நைட்டாக என்ன பிளான் பண்ணாங்கன்னு தெரியல, விடியக்கான எல்லா அக்கௌண்ட்லேயும் 5,000 போய் சேர்ந்துருச்சு. அதற்கு கேட்கறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, இது மத்திய அரசு இது அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கு, இந்த தேர்தல் நேரத்தில் இந்த உரிமை தொகையை கொடுக்க விடாம தடுத்து நிப்பாட்டிடுவாங்க, அதுக்காகத்தான் நாங்கள் இந்த பணங்களை போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு. அப்போ எதுவுமே அங்கே முடக்கிறதுக்கான வேலைகள் எதுவுமே பண்ணலையா. ஆனால் இப்போ சட்டசபை தேர்தலில் பண்ணிடுவாங்களாம், அதனால கொடுக்குறாங்களாம். அது கிடையாது. இந்த 1,31,00,000 அந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடியவங்களுக்கு நம்ம காசுகளை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு வாக்கா மாறும், நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 3 மாதம் மே ஜூன் அப்படின்னு சொல்லி இந்த கோடைகால சிறப்பு தொகுப்புன்னு சொல்லிவிட்டு ஒரு 2,000 மொத்தம் 5,000 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அறிவிப்பை வெளியிட்ட அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா
5000 கொண்டு போய் அவரவர் அக்கௌண்ட்ல வந்து போட்டு சேர்க்குறாங்க. எப்படி பண்றாங்கன்னு பாருங்களேன். அரசு கசானாவில் இருந்து பணத்தை எடுத்து அந்த பணத்தை அப்படியே மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதன் மூலம் வாக்குகளை பெற முயற்சியில் தான் இன்னைக்கு திமுக இருக்கு. நாங்கள் இந்தந்த திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு ஒரு சில திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை நம்ம வந்து மறுத்து பேசவும் முடியாது, கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள்லாம் வந்து பெருசாக நாங்கள் பண்ணிட்டோம், அதிமுக ஆட்சி காலத்தில் எதுவுமே பண்ணலை, நாங்கள்லாம் வந்து சாதனைகள் சொல்லி நாங்கள் ஓட்டு வாங்குறோம், அதிமுகனால சாதனைகள் சொல்லி ஓட்டு வாங்க முடியல அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் சாதனைகளை கொண்டு வந்தாங்க. நீங்கள் மக்கள் டக்குன்னு வந்து ஒரு திட்டத்தை குறிப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா உடனே சொல்லுவாங்க, மடிக்கண்ணி திட்டம் அப்படிம்பாங்க, தாலிக்கு தங்கம் அப்படிம்பாங்க, இன்னைக்கு சத்துணவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா குடிமராமத்து அதை எல்லாமே வந்து நீர்நிலைகள் எல்லாமே வந்து சுத்தம் செய்து அந்த நீர்த்தேக்கத்துக்கான வழிகளை வந்து பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு விவசாயியா இருந்தவர், விவசாயியினுடைய அருமை வந்து அவருக்கு வந்து தெரியும். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து முக்கியமாக நீர்த்தேக்கங்கள் நீர்நிலைகளை வந்து சுத்தம் பண்ணாலே போதுமானது. அதை வந்து அதன் மூலம் வந்து அதை நீரை தேக்கி வச்சு விவசாயம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிமராமத்து திட்டம் அப்படின்னு சொல்லி எந்தெந்த இடங்கள்ல எதெல்லாம் இருக்கோ அதை பூரா சுத்தம் செய்து அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11 மருத்துவக் கல்லூரி திமுக ஆட்சியில ஒரு மருத்துவக் கல்லூரியோட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியல. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரி வந்து கொண்டு வந்தாங்க. 60க்கும் மேற்பட்ட ஆர்ட்ஸ் காலேஜ். திமுகவில் என்னங்க கொண்டு வந்திருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணாங்க. கல்விக்காக நாங்கள் அதை செலவு பண்ணுறோம், இதை செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதிமுக ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரி, 60க்கும் மேற்பட்ட கலை கல்லூரிகள். நீட் தேர்வுனால வந்து இதை அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக 7.5% உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது. இதெல்லாம் அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தது. திமுக இதில் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஏதோ இட்டுக்கட்டி எதுவுமே வந்து பேசல. என்னங்க அதிமுகவுக்கு நீங்க சார்பா பேசுறீங்க அப்படின்னா, அதிமுக செய்யுது, அதனால நாங்க வந்து பேசுறோம். திமுக இதெல்லாம் செஞ்சதா? ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி, இதுல ஏதாவது ஒன்று நீங்க கொண்டு வந்திருக்கீங்களான்னா அதுவுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டுல மொத்தம் 7 மாவட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல ஒரு மாவட்டம் கூட உங்களால வந்து கொண்டு வர முடியல. மாவட்டங்கள் வந்து பிரிக்க ஒரு சின்ன பெரிய மாவட்டமா இருக்கிறத ஏன் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க அப்படின்னா நிர்வாகத்திறனுக்காக பிரிக்கிறாங்க. ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பிரிக்கும் போது அதற்கான ஆன செலவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடினாலும் செலவாகும். அங்கே வந்து பேருந்து நிலையங்கள் வேணும், அங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் வேணும், மாவட்ட நிர்வாகம் வேணும், தனித்தனியாக ஒரு அலுவலகங்கள் வேணும், அதற்கான செலவினங்கள் எல்லாமே வந்து இருக்கு. அதை எல்லாமே வந்து பண்ணினாங்க. 7 மாவட்டம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தென்காசி, இப்படி 7 மாவட்டங்களை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் புதிதாக வந்து உருவாக்குனாங்க. நிர்வாகத்திறனுக்காக உருவாக்குனாங்க. ஆனால் இது திமுக ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு மாவட்டத்தை உருவாக்கியிருக்காங்களா? அப்போ எதுவுமே செய்யாமல் நாங்கள் இந்த திட்டங்களை பூரா கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. நிர்வாக வசதிக்காக மாவட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இது திமுக ஆட்சி காலத்தில் நிர்வாக வசதிக்காக ஒரு மாவட்டங்கள் கூட கொண்டு வரல. ஆனால் திமுக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் நிறைய சாதனைகள் செஞ்சுருக்கோம், அதிமுகனால சாதனையை சொல்லி அவங்களால ஓட்டு கேட்க முடியல அப்படிங்கிறாங்க. திமுக எந்த சாதனையும் செய்யலை. என்ன சாதனை செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பெண்களுக்கு கட்டணமெல்லாம் பேருந்துன்னு சொல்லி விட்டுருக்காங்க. பெண்களுடைய சுயமரியாதையை கெடுக்கிற அளவுக்கு தான் அதுவே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல பேருந்து நிற்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க கட்டணம் இல்லாமல் ஏறுறாங்க இல்லையா, கடந்து போய் நிற்கிறது, பெண்கள் ஓடி போய் ஏறக்கூடிய சூழ்நிலை. இதையே பொன்முடி அவர்கள் ஓசி சொல்லி இது ஒரு சுயமரியாதையே வந்து பெண்களுடைய சுயமரியாதையை கேள்விக்குள்ளாக்குனவர், அவமானப்படுத்துறாரு ஓசின்னு சொல்லி. 2026 சட்டசபை தேர்தல் முக்கியமான தேர்தல். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப முக்கியம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கும், சட்டத்தின் பிரகாரம் ஆட்சி நடக்கும், தவறு செய்தவங்க தண்டிக்கப்படுவாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் கொலை
கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமைகள் நிறையா நடக்குது. இதையெல்லாம் மனசில் வச்சு மக்கள் ஓட்டு போடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகளை நிறைய சொல்லி நம்ம பேசலாம். ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் செய்த பூரா அது சாதனை இல்லை. ஓட்டுக்காக மக்களை ஏமாத்துற ஒரு சில திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. நன்றி, வணக்கம்.